பெஸ்டீஸ் இங்கே பாருங்கள், காரை பாருங்கள். கார் இல்லை தோஸ்து. ஐயோ எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அப்படியே ஒரு ஒரு பொடி இது மாதிரி இருக்கு. ரெண்டு அம்மா இவர் வந்து ஸ்டீல் பாடி அப்படின்னா இங்கிலாந்துல பறக்க வேண்டியா இல்லை பாஸ்டாக். இங்கே பாருங்க, அழகா பாருங்க. ஐயோ இங்கே பாருங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த குளிரை? சும்மா தீயா இருக்கா? சும்மா தீயா இருக்கு. பயங்கரமாக தண்ணி வந்துருச்சுங்க. இன்னும் நம்ம போனோம். இதெல்லாம் அந்த ஊர் பேர்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பல்லாங்கி, வாழைக்கிளி, டம் பாறை. பேர் டம் பாறையாங்க. கொடைக்கானல் போகிறோம் வாங்க நண்பர்களே, ஒன்றா சேர்ந்து போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த ட்ராவல் பெஸ்டீஸ். ஸோ பெஸ்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்பியாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா இது ஆனால் இது எந்த ஊர்? ஆண்டிப்பட்டியை தாண்டி வந்துட்டோங்க. உனக்கு வத்தலை குண்டுக்கு உனக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் தான். ஸோ பாதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்ட்ரோ பேசிக்கலாமே சொல்லிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற விலாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வைகை ஆறு இருக்குல்ல, ஸோ அதை கடந்து தான் வந்தேன். ஏன்னா இங்கே லேட் ஆகிடுச்சு, அதனால் உள்ளே போக முடியல. ஆனால் வைகை ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேம் மட்டும் ஓப்பன் பண்ணி தண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் வீடியோ இருக்குது, அதை போடுறேன் பாருங்கள். சரி பேசி. ஸோ நாங்கள் வத்தலைக்குண்டு, அதாவது அந்த கொடைக்கானல் என்ட்ரி இருக்குல்ல, ஸோ அங்கே போய்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். சரி வாங்க போவோம், டைம் ஆகிட்டு இருக்கு. அதனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சுங்க. நம்ம ஒன்று இருட்டாகிறதுக்குள்ளே ஹில்ஸில் ஏறணும்ல, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துவிட்டோம். ஸோ யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா போன ட்ரிப்புக்கு முந்தின பழனி போயிருந்தோம் பார்த்திங்களா. ஸோ அந்த சமயத்தில் ஒரு அண்ணன் நம்ம கூட வந்திருந்தாங்களே, ஸோ அவங்க அந்த அண்ணனும் நானும் தான் இப்போ போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் போல். இப்போ ரீசெண்டாக தான் அதில் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்த அங்கே வரைக்கும் போகலாம் போல. அங்கே வருது பாருங்க தண்ணி. இந்த ஒன்றில் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க பாருங்க. என்ன பண்ணுவோம், போமா இல்லை அப்படி போமா? இங்கே வாரு எப்படி அடிச்சுக்கிட்டு வருதுன்னு பாருங்க. அந்த பக்கம் இப்போ பெரிய கிடங்கு இருக்காப்பா. அங்கிட்டு பெரிய இது இருக்கு. ரீசெண்டாக இதை தான் ஓப்பன் பண்ணாங்க பெஸ்டீஸ். இப்போ பார்த்தீங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வைகை ஆறு டேம். இப்போ டேமை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு இது மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ. ஒரு பொம்மை வருது. ஆமாம், பொம்மைல அது சாமி ஆஞ்சநேயரா? ஆஞ்சநேயர் தான். தென்னை மரமாக தான் இருக்குண்ணே, ஃபுல்லாக தென்னை மரம் தான் பாருங்க. அப்போ ஃபுல்லாக தென்னை மரமாக தான் இருக்கு பெஸ்டீஸ். ஸோ பாதை மாதிரி போயிட்டோம் கூகுளில் நம்பி. உனக்கு கொஞ்சம் தூரம் தான், என்ட்ரிக்கு போயிடலாம் நினைக்கிறேன். பார்ப்போம். இது பாருங்க, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்புகள், தென்னங்குண்டு. இங்கே பாருங்க ஃபுல்லாங்க. இங்கே பாருங்க. ஐயோ எப்போ மலையை பாருப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி அழகா பாருங்க, இதுதாங்க அழகு. இல்லை ட்ரோனை பறக்க விட்டு எடுக்கணும்பா. ஐயோ பயங்கரம். உள்ள வேறாதீங்க. இங்கே பாஸ் செக் பண்ணுறாங்களோ உள்ள வேற. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, ஸ்கேனரை பிடிச்சி அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு எதுக்குமே செக்கப் கிடையாது. ஸோ பாஸ் வச்சுருக்கவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே செக் பண்ணி அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. ஸோ பாஸ் போடாதவங்களுக்கு இதுக்குள்ளே போய் பாஸ் போட்டுட்டு இது பண்ணணும். பாருங்கள், மேலேருந்து கொடைக்கானல்லேருந்து பஸ் வருது பாருங்கள், எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. பாஸ் எங்கே போடுறதா? பையங்க யாரோ போடுறாங்களா தம்பி? லைட்டாக போட்டுறாசா பெஸ்டீஸ். இங்கே பாருங்கள், காரை பாருங்க. கார் இல்லை, லோடு வண்டி. அது என்னது தோஸ்து. ஐயோ எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. அப்படியே ஒரு பொடி இது மாதிரி இருக்குறாங்கப்பா. போட்டுடுப்பா, ஒரு இது மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க, லோடு போடுறா. லோடு வண்டி எப்படி இருக்கு?
இ பாஸ் போட்டு இப்படி இ பாஸ் போட்டால் தான் இது பண்ண முடியும் போல. இ பாஸ் போடுறதுக்காக எல்லா வண்டியுமே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இ பாஸ் போடாதவங்களாம் அந்த சைடில் வந்து நின்று போட்டுட்டு போங்க அப்படின்றாங்க. இந்த இவங்க தான் போடுறாங்க. இ பாஸ் போடுறீங்களா? நீங்கள் தான் போடுறீங்க. இ பாஸ் நீங்கள் தானே போடுறோம்? ஆமாம் சார், உங்கள் மொபைல் கொண்டு வாங்க, நாங்களே அப்ளை பண்ணி தந்துடுறோம். பெஸ்டீஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் என்ட்ரி இந்த இருக்கு பாருங்க. ஐயோ என்ன அழகு இது, இங்கே பாருங்க, வேற லெவலாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஐயோ. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இ பாஸ் எடுக்கிறதுக்காக அங்கே செக் பண்ணாங்க. அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நிறையா கார் எல்லாமே இ பாஸ் எடுக்காமல் தான் வர்றாங்க. அவனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கனக்குள்ளே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் மலையில் ஏறுறதுக்கு. ஸோ இப்போ தாங்க மலையில் ஏற ஆரம்பிக்குது. பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ நேரம் நிப்பாட்டிட்டு கடைசி வர மாட்டேங்குது. போ சரி கிளம்புங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், வேற லெவல் பெஸ்டீஸ். ஐயோ ஃபுல்லாக தென்னங்காடு தாங்க. இவங்கிட்ட மேடு வந்துடுதோ. இந்த ஊத்துன்ற பேர் ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா. பெஸ்டீஸ் இங்கே பாருங்க, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் ஏறிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, ஹில்ஸில் ஏறிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேரும் வந்தால் பண்ணைக்காடு புத்தூரா. இங்க பாருங்க, ஐயோ கீழே இறங்கிதான் அப்படி மேலே ஏறணும். சூரியன் மறைய போறாப்புல கொஞ்ச நேரத்தில். எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்குது. கீழே உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு அண்ணனுக்கு. ஸோ அந்த பூஸ்டப்லேயே இப்போ மேலே ஏறிடுவோம் நாங்கள். ரோடு நல்லா பெருசு அகலமாக தான் பாரு, அழகாக போகலாம். இதில் பஸ்ஸு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த சைடு பஸ் வந்துச்சுன்னா அருமை. இன்னும் 1.5 மணி நேரம் காமிக்குது. ஊட்டியில் இப்படி தானே பாருங்க ரோடு. ஏன்னா ஊட்டியை விட இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஊட்டி நார்மல் தானே உங்களுக்கு, இதை விட உங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக கர்நாடகா, கேரளா, அப்புறம் குஜராத் அந்த மாதிரி உள்ள வண்டி தான் இருக்குது. நம்ம ஏரியா வண்டிலாம் கம்மி தாங்க. ஃபுல்லாக கேரளா வண்டி தான் அதிகமாக இருக்குது. கர்நாடகா வண்டி, கேரளா வண்டி, இந்த 2 வண்டி தான் அதிகமாக இருக்குது. ஊட்டிக்கு போயிருந்தோம்ல, அங்கேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்க, ஹில்ஸில் போய்கிட்டு இருக்கோம். டூலெலாம் இது மழை பெய்யும் தலைவா. இன்றைக்கி நம்ம நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது. இல்லைன்னா மழைலாம் பெஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 50 கிலோமீட்டர் மேலே எப்படி ஏறணுமாப்பா? டூலரா 42 கிலோமீட்டர் போட்டிருக்கணும். அதான் இப்போ நீங்கள் அசால்ட்டாக நினச்சிட்டிங்களா? பொள்ளாச்சி செந்தில் நோ பார்க்கிங். காது அடைக்குதாப்பா லைட்டா? லைட்டாக இருக்கு, அடைக்குது. கோபம் இந்த கீழே உள்ள டேமு தெரியலையே. ஐயோ இதை பாருங்க பெஸ்டீஸ், வேற லெவலுங்க அது. ரோடு இதுக்குள்ளலாம் ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது. 2 வண்டி எப்படி தான் வரும் சொல்கிறீங்க. இதாங்க டேமு. ஏதோ ஒரு ஏரி பேர் போட்டிருக்கு. மலைகள் சாலைகள் பயணம் பண்ணும்போது டம்டம் பாறை பேர், டம்டம் பாறையாங்க. 40 கிலோமீட்டர் காமிக்குது இன்னும் கொடைக்கானலுக்கு. 2 கிலோமீட்டர் ஏறி இருக்கா? இங்கே பாருங்க, பசங்கள்லாம் இப்போயே ஜாலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இந்த அழகை பாருங்க, ஐயோ என்னமா இருக்குது பெஸ்டீஸ், வேற லெவலுங்க இது. இங்கே பாருங்க,
ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம நிப்பாட்டக்கூடாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாதை தானே, அதனால. ஆனால் அழகுங்க இங்கே பாருங்க. இது என்ன கோயில் அது? பாறை தான். பாறை இந்த இருக்குல்ல வியூ பாயிண்ட்டு, இந்த இருக்குல்ல வியூ பாயிண்ட்டு, அது லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க்கின் எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல அவங்களுக்குலாம். எங்களுக்கு நம்ம ஊர் வந்து அந்த இன்னும் ஹீட் எங்களுக்கு இன்னும் இதாகலை, இன்னும் எங்களுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இப்போயே லைட்டாக காதெல்லாம் லைட்டாக கூசுகிற மாதிரி இருக்குங்க. பாறைகள் உருண்டு வரும் பகுதியா? எங்கே உருண்டு வருது? இந்த உருண்டு வந்துருச்சு. பைபிள்ல உருண்டு வருது பாருங்க. ஐயோ, இங்க பாருங்க எப்படி தூங்கி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க குரங்கு. மலைகளுக்குள்ள போயிட்டு இருக்கோம், தெரியுதா உங்களுக்கு? நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. பெஸ்டீஸ் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அவங்க பின்னாடி வாழைப்பழம் வண்டியில் வந்துடுவாங்க. நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கோம். வாவ், ஐயோ, அருமை அருமை அருமைங்க. ஆனால் இந்த இடத்துல ரோடு போட்டவங்களுக்கு தான் பெஸ்டீஸ் பாராட்டணும். சத்தியமாக சொல்கிறேன், இந்த பாறையை எல்லாம் அறுத்து ரொம்ப கஷ்டம்தான். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் அப்படியே இறங்கிருச்சு, தண்ணி பட்டு இறங்கிருச்சு. நண்பரே வணக்கம். ஹலோவா வணக்கம். அண்ணே வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்க பெஸ்டீஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே. ஸோ நம்ம அப்படியே மலைக்கு மேலே பெருமாள் மலை 25 கிலோமீட்டர், கொடைக்கானல் 38 கிலோமீட்டர். என்னென்ன இது இவ்வளோ நேரமாக வந்து 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 40 கிலோமீட்டர் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மானம் இதே அடிச்சு போட்டிருக்காங்க, வரையாடுன்னு நினைக்கேன். இந்த மாதிரி இது உள்ளே வரும், பதறாமல் போங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் நம்ம நண்பர்களை. அண்ணே சௌக்கியமா? அண்ணே வாங்கினே இங்கே பாருங்க தலைவங்கள. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு இந்த இதாயிடக்கூடாதுன்றக்காண்டி இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இவ்வளோ பிளாஸ்டிக்கில். உள்ள வேறாங்க ஆழத்துக்குன்னு அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். செம்ம ஜில்லுன்னு இப்போயே காற்று பயங்கரமாக ஜில்லுன்னு ஆக ஆரம்பிக்குது. ஆனால் இன்னும் அந்தளவுக்கு வெயில் இருக்குங்க. இனிமேல் தான் தெரியும் அந்த எஃபெக்ட். ஆனால் இப்போயே கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரியா வேலையை காட்டுது. ஊத்து 9 கிலோமீட்டர், கொடைக்கானல் 37 கிலோமீட்டருங்க. இன்னும் 37, பூம்பாரே 37 50. பாருங்க கீழே ஏதோ தண்ணிலாம் ஓடிட்டு இருக்கு. புலத்து பிரிவு, ஊர் பேரே புலத்து. கொடைக்கானல் புலத்துன்ற ஒரு ஊர் இருக்கு போல. இந்த போட்டிருக்கல புலத்து பிரிவு அப்படின்னு 2 ரோடா பிரியுது. அங்கிட்டு ஒரு போகுது கும்பையூர்ன்ற ஊர் அங்கிட்டு போகுது. சமமே வரமாட்டேங்குது, முறுக்காத்தான் இருக்கு. ஊட்டி மாதிரி இருக்குன்றீங்க, ஊட்டி மாதிரி இருக்கு அப்படின்றீங்க. ஊட்டி மாதிரி உள்ள சின்ன ரோடு தானே அப்படின்றீங்க. இது எப்படி இருக்கு? கடினமாக தான் இருக்கும். ஒரு சில இடங்கள்லாம் ரோடு ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது, அதிலலாம் நின்று நிதானமாக தான் வரணும். அதான் அது ஒன்று. உன்னீர் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மழை டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு டேனிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு கீழே விழுந்த கோடு கோடாக இருக்கும். நாங்கள் போன ட்ரிப்பு பைக்கில் தான் போயிட்டு வந்தோம். எங்கள் கூட வந்த பசங்களே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே கீழே இறங்கி வர்றோம், ஒவ்வொரு இடத்துலையும் கோடு, இந்த பைக்கோட கீறு இந்த இதெல்லாம் கிழிச்சு கோடு கோடாக இருக்குது. அவ்வளோ பைக்கு விழுந்து கிடக்காங்க. அதான் சொல்கிறேன், இந்த ரோடு கொஞ்சம் மோசமான ரோடு தான். கொஞ்சம் பார்த்தே தான் வரணும். இங்கிட்டலாம் நார்மலான ஸ்பீடுங்க, ஒரு 30-40 அவ்வளோதான். அதிலே மெயின்டைன் பண்ணி போகணும். கொடைக்கானல் எத்தனை கிலோமீட்ரு? 32 கிலோமீட்ரு. இன்னும் 32 கிலோமீட்ரு போகணுங்க. ஹில்ஸில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொடைக்கானல் வரல பெஸ்டீஸ். மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. பாதி ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு அங்கே போகிறேன்னு. இந்த போகிற பஸ்ஸு இவனாக தான் இருக்கணும். இந்த பஸ்ஸு அந்த போது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸு பின்னாடியே தான் வந்தோம்.
எங்களை மட்டும் தனியாக நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க, வாங்க நில்லுங்க இ பாஸ் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன அப்ளை பண்ணியாச்சு, அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், அந்த மலையை தாண்டி அங்கிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது மலைகளுக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்கோங்க. நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, ஊர் பேரை பாருங்க, வாழைக்கிளி. வாழைக்கிளிங்க ஊர் பேர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? வாழைக்கிளி. இங்கே இருங்க, பல்லாங்கி. ஊர் பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பெஸ்டீஸ். இங்கிட்டலாம் அந்த ஊர் பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பல்லாங்கி, வாழைக்கிளி, டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. பஸ்ஸு அத்தடி இதான் பெரிய ஹில்ஸு. ஏற்றுங்க வண்டி அம்மாடி சொல்லுதா இல்லையே, நீங்கள் சொல்கிறீங்க வாழைக்கிளி. சொல்லுங்க, வாழைக்கிளி. இப்போ நம்ம இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்குங்க. இங்கனக்குள்ள ஏதோ ரெசார்ட் மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. கொட்டாய் வர வச்சு அவரே கொட்டாய் விட்டு என்னையே வர வச்சிட்டாருங்க. இப்போதான் அந்த ஒரு எஃபெக்ட் தெரியுது பெஸ்டீஸ். ஸோ நேரம் மலைகளுக்குள்ளே இருக்கும்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங்கு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக காதை அடைக்க ஆரம்பிக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஊத்து பெருமாள் மலை கொஞ்சம் தூரம் தான், இன்னும் 37 32 சம்திங் இருக்குங்க. கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தாங்க ஒரு கடையே இருந்துச்சு. இப்போ தான் இங்கனக்குள்ளே கடை இருந்துச்சு. ரேரு தான் போல். நீங்கள் எதுவும் வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாங்கிட்டு வந்துருங்க, சரிங்களா? அப்புறமா மேலே போனதுக்கப்புறம் தான் கடைகள் எல்லாமே இருக்கும். போகிற வழியிலலாம் வந்து 1-2 கடைகள் தாங்க இருக்கும். என்ன பூங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த பூ. சூரியன் வேற நம்மளை கூப்பிட்டு இருக்காரு, சீக்கிரமாக மேலே வாங்கடா நான் மறையிறதுக்குள்ள அப்படின்னு. ஸோ அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இங்கே பாருங்க பெஸ்டீஸ், ஐயோ ஆறுங்க இது. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? கேப்பில் ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக செடி மறைச்சிக்கிட்டு இருந்து. இது வந்து ஆறுங்க, ஆறு மாதிரி தண்ணி போய்கிட்டே இருக்கு. இந்த இருக்குல்ல முளைப்பாறு, மூளையார் ஆறுங்க. இங்க பாருங்க, ஆனா இந்த கொடைக்கானல்ல மட்டும் மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சும்மா முணுமுணுலாம் இல்லை, சட்டன்னு பயங்கரமா பெய்யுது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பயங்கரமா பெய்யுதுங்க, நிற்க மாட்டேங்குதுங்க. போன ட்ரிப்பில் நாங்கள் வந்திருந்தோம். போன ட்ரிப்புனா அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் பசங்களோட. ஸோ அப்போ நடந்த சம்பவங்கள்லாம் அதெல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நின்னோம். பெய்யுது பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. எப்படி இது பண்ணுறாங்கன்னு பாருங்க, அப்படியே வண்டி மாற்றுறதுக்கு மேடு மாதிரி இருக்குது, அதில் ஏற்றி வண்டின்னு பட்டு கீழே வச்சு இது பண்ணிக்கிறாங்க. இந்த ஏரியா பேர் மஞ்சுங்க, அங்கே போர்டில் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்க, மஞ்சூர் அமைஞ்சிருக்கா, எப்படி இருக்கு இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கிறது கொஞ்சம் சொல்ல முடியுமா? பெஸ்டீஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரத்தை கடந்துட்டாங்க. பாருங்க, இங்கே கொடைக்கானலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். அண்ணன்ட்ட மனநிலை இப்போ வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு எதுவுமே பேச மாட்டிருக்காரு. அங்கே பாருங்க, மலையை பாருங்க, மேலே ஃபுல்லாக மரம் தான். ஆனால் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல கொடைக்கானல் 19 கிலோமீட்ரு, இன்னும் 19 கிலோமீட்டர் தான் பெஸ்டீஸ். அவ்வளோதான், என்ஜாய் பண்ணுறோம். அங்கே போய் என்னத்தை என்ஜாய் பண்ணோம், நீ இங்கேயே குளிர ஆரம்பிச்சிருச்சு, காதெல்லாம் இப்போயே அடைக்குதுங்க. நீ பாருங்க எப்படி இருக்குன்னு. பெஸ்டீஸ் கையெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஒரு மாதிரியா இருக்கு.
காதெல்லாம் லைட்டாக வலிக்குதுங்க. அவ்வளோதான் வந்துட்டு நினைக்கிறேன். இன்னும் 19 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் காமிச்சிச்சு? 15 இருக்கு. 15 கிலோமீட்டர். அண்ணன் வரும்போது செம்ம மும்முரமாக வந்தார். போக போக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாயிட்டார். இங்கே பாருங்கள், பைக்கை பாருங்கள், அத்தடி சில்லியாக கிடக்குங்க. பெஸ்டீஸ் பெருமாள் மலை. இதுதான் பெருமாள் மலையா? ஆ இதானா? இந்த ஊர் இந்த இருக்குல்ல, பெருமாள் மலைன்னு போட்டிருக்குங்க. ஆனால் இதுவான்னு தெரில பெஸ்டீஸ். பெருமாள் மலைன்னு போட்டிருக்கு, ஆனால் இந்த ஊர் தானான்னு தெரிலங்க. இன்னும் கூலிங் இப்போயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே இந்த இடம்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. இந்த பெருமாள் மலை தான் போட்டிருக்கு. இங்கே பாருங்களேன், பெருமாள் மலை தான் போட்டிருக்கு. இவங்கெல்லாம் கேரட்டு இங்கிட்டலாம் அதுதானே அதிகமாக இருக்கும். ஊர் பேர் போட்டிருக்கு. கொடைக்கானல் இன்னும் 12 கிலோமீட்டரா? கிலாவாரை பழனி கிட்ட போட்டிருக்கானப்பா. பழனி 53 கிலோமீட்டர் சொன்னேல. மேல இருந்து இங்கிருந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல பழனி தெரியும் சொல்லி சொன்னேல, அந்த இடம் தான். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கு? அதிமனிதன் குகை. ஆதிமனிதனா? சாரிங்க, ஆதிமனிதன் குகை. ஆதிமனிதன் குகை. எங்க நம்ம போறோம், எங்க போறோம்? கொடைக்கானல் போறோம். வாங்க நண்பர்களே, ஒன்னா சேர்ந்து போலாம். பெஸ்டீஸ் உள்ள வந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாங்க. உள்ள வந்து ஒரு காருக்கு 60 ரூபா வாங்குறாங்க. ஃபாஸ்டாக். இங்க பாருங்க, அழகா பாருங்க. ஐயோ, இங்க பாருங்க, இதுதான் வெள்ளி நீர்வீழ்ச்சியா? வெள்ளி நீர்வீழ்ச்சி. இங்கிட்டங்க காரை ஓரம் கட்டுங்க, அதுக்குள்ள போய் ஏதாவது வீடியோ எடுத்துட்டு வந்துடும். இங்க பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ்ல இருக்கும் எப்பயுமே இந்த அருவி. தண்ணி பயங்கரமாக வந்துகிட்டு இருக்குங்க பெஸ்டீஸ். ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், கொடைக்கானல் உள்ள என்ட்ரி ஆயாச்சு. ஸோ அந்த என்னது வெள்ளி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸில் இருக்கல அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடமே இல்லை. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடங்களாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடம் நிப்பாட்டுறதுக்கு இல்லைன்றனால ஸோ அங்கிட்டு நிப்பாட்டிட்டு இப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, ஐயோ இங்கே பாருங்க, ஒரு சில நேரம் தண்ணி நார்மலாக தான் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக வந்துகிட்டு இருக்குங்க. பாருங்க, ஏதோ மூலிகை சாக்லேட் இதுலலாம் குளிக்க அலோடு கிடையாது. பாருங்க, குளிக்கலாம் அலோடு கிடையாது, குளிக்க அலோடு கிடையாது. சும்மா போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில, கேட்போங்க. இங்கே பாருங்க எப்படி வருதுன்னு. இப்படி தான் வந்தோம் நம்ம. ஐயோ பயங்கரமாக இருக்குங்க. இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா, கொடைக்கானல் நகராட்சி, சில்வர் கிளாஸ். ஓ எப்படி ஜில்லுன்னு இருக்கு பாருங்க, அப்படியே கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு பெஸ்டீஸ். உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. ஆனால் இப்போ நைட் ஆகி போச்சு. மணி பத்தனை? மணி 5:30 ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, மணி என்ன போட்டோகிராஃபர் இதுல கை குளிருதுங்க பயங்கரமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா குளிக்க அலோடு கிடையாது, பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. ஆனா இதுல குளிக்க வந்து அலோடு கிடையாது. சும்மா வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து போட்டோ வீடியோஸ் போட்டு எடுத்துக்கலாங்க, அவ்வளவுதான் பெஸ்ட். பாருங்க பயங்கரமா தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த அங்க வரைக்கும் போகலாம், ஆனா அங்கிட்டு வரைக்கும் போகலாம் ஃபர்ஸ்ட்லாம், ஆனா இப்போ போக முடியாது போல. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த குளிர? சும்மா தீயா இருக்கா? சும்மா தீயா இருக்கு. பயங்கரமாக தண்ணி வந்துட்டு இருக்குங்க. இன்னும் நம்ம போகணும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணுங்க.
ஸோ இப்போ நைட் ஆகி போச்சு, எப்படியும் இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில பெஸ்டிஸ், பார்ப்போம். ஒரு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் இங்கேருந்து. இப்போயே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க பெஸ்டிஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு, ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க பெஸ்டிஸ், பயங்கரமாக அடிச்சு தண்ணியை பாருங்க எப்படி ஊற்றுதுன்னு. கையெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சுங்க. வாங்க அப்படியே கிளம்பலாம் பெஸ்டிஸ், வாங்க. ஸ்டில்லு காமி, ஸ்டில்லு காமி, ஸ்டில்லு காமி பெஸ்டிஸ். அவ்வளோதான் பெஸ்டிஸ், அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். அப்படியே கிளம்ப வேண்டியதான், சரிங்களா? இங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க. கேமரா எடுத்து கொடுக்குறாங்கன்னா ஃபோட்டோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அப்படியே உடனே பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க போல. கையெல்லாம் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, அடிக்குது. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி தீயா இருக்கு. ஆமாம், இவர் வந்து ஸ்டீல் பாடி அப்படின்னா இங்கிலாந்துல பிறக்க வேண்டிய ஆளு. அப்படி இல்லை, இங்கிலாந்துலாம் கிடையாது. சரி, அப்போ எதுக்கு வரும்போது உண்மையே வந்தீங்க? என்ன காரணம் என்ன? வாகனம் ஓட்டுற கவனம், வேற ஒன்று. அப்படியா? நான் இங்கிலாந்து குளிர கூட அப்படியே -20 டிகிரியே கூட தாங்குவேன், ஜம்முன்னு இருக்கும். பார்த்துக்கோங்க, இங்கிலாந்து குளிர தாங்குவாரான். இது கொஞ்ச நேரத்தில் என்ன கதறாருன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா சட்டை தான் போட்டிருக்காரு, டிஷர்ட் எதுவும் போடல. இல்லை கும்பு மாஸ்டர் மாதிரி இப்படின்றாரு. நான் பிறந்ததே சாயங்காலம் 7 மணிக்கு தான் பிறந்தேன். அதனால குளிர் நேரம் தான் பிறந்தேன். அதனால குளிர என் உடம்பு தாங்கும். அப்படியா? ஓ சரி, பார்ப்போம். பார்க்க தானே போகிறோம்னா. ஒரு ஆள் வெயிலில் பிறக்கிறாங்கன்னா வெயில தான் விரும்புவாங்க. குளிரில் மாலை நேரம் அந்த குளிர் தான் அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. கரெக்டு தான். அதான் பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில் யார் குளிருக்கு என்ன பண்ணுறாரு பார்ப்போம் மிஸ்டீஸ். ஃபுல்லாக எதுவுமே எட்டும் இல்லை. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஷர்ட் எதுவுமே சட்டை தான் போட்டிருக்காரு. ஆனால் டிஷர்ட் எட்டு வந்துருக்காருன்னு தெரிலண்ணா, ஜர்க்கின் எதுவும் எட்டு வந்துருக்காருன்னு தெரிலண்ணா. இப்போயே பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குது, பார்ப்போம். காரே காணோம். இல்லை, இதெல்லாம் தாண்டி போகணும். இந்தவங்கெல்லாம் காலி போய் எடுத்துட்டாங்க, டைம் ஆயிடுச்சுல. ஒரு வழியாக கொடைக்கானல் ரீச் ஐட்டம் பெஸ்டிஸ். எப்படி இருக்குன்னு பாருங்க. நைட் ஆயிடுச்சு பெஸ்டிஸ், நாங்கள் உள்ளே வரங்குள்ளேயும். லைட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெளிச்சிருக்குண்ணே. ரெண்டு குதிரைண்ணா நான் முன்னால் வர போகுது. இங்கே பாருங்க குதிரையை பாருங்க. இருக்கு அங்கே பாருங்க குதிரை வண்டியை. இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம ஃபுல்லாக பிளான் போட்டு வரலாங்க. பிளான் போட்டு வரணும், பார்ப்போம். இப்போதான் இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் சரியில்லை, ஸோ அதனால் கிளம்பிட்டோம். பெஸ்டீஸ் வெயிட் பண்ணிட்டுருங்க, பார்ட் 2 வீடியோ கம்மிங்கில் இருக்குது. பார்ட் 2 வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி பாதி மலையே கடந்தாச்சு. ஸோ பார்ட் 2 வீடியோ வேறு லெவலாக வரப்போகுது. அதில் எங்கெங்கே போனோம் எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறது போகிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாதிலே கிளம்பிட்டோம். ஸோ இதுக்காக தான் பார்ட் 2 வீடியோ பண்ணுறதுக்காக உங்களுக்காக வந்திருக்கேன் பெஸ்டீஸ். மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க பெஸ்டீஸ். இங்கே பாருங்கள், நம்ம பின்னாடி உள்ள லொக்கேஷனை பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. பயங்கரம் பங்கமாக இருக்குது. இங்கே பாருங்கள்.